ஹாய், இது வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரோட டூல்ஸ் பாக்ஸ். அவருக்கு தெரியாமல் ஆட்டையை போட்டு வச்சு உங்களுக்கு நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிப்பீங்கல்ல, அதனால தான். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் அவர் வாங்கியிருந்தார். அவரோட டூல்ஸ் பேக் வந்து நல்லா பெருசாக இருக்கும். என்னால் தூக்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோ இருக்கும். ஆனால் இது வந்து சும்மா எதுக்காவது யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 46 இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இது பார்த்தா தெரியும்ல, இப்படி பார்த்தாலும் தெரியல. 46 இருக்குன்னு போட்டிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ உங்கள் வீட்டு யூஸ்க்கு வச்சுக்கலாம். இது தாராளமாக வச்சுக்கலாம். வெளியில் போய் இங்கே வேலை செய்கிறோம், அது உங்கள் விருப்பம், வச்சுக்கலாம் தான் வச்சுக்கலாம். நான் வீட்டு யூஸுக்கு சொல்கிறேன். இது எப்படி இருக்குன்னா, எல்லாம் கீழே போகுது தொப்பன்னு இந்த மாதிரி தான் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் மொத்தம் வந்து 46 கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு பின்னு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால் வந்து 46 கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நான் டெஸ்டர் தான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து இந்த மிக்சி கிரைண்டர், அதுக்கப்புறமேட்டு கிரைண்டர் மிக்சி, அதுக்கப்புறம் நம்மளோட டூல்ஸ் ஒன்று இருக்குது, அது பேர் என்னது, குக்கரை மறந்துட்டேன் பாருங்க. அந்த குக்கரில் அந்த கை பிடிப்போம்ல, அது வந்து அவுந்துடும். அதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவான். நான் இதுக்கு யூஸ் பண்ணுவேன். அப்படின்னா ஸ்பூன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்பூனை வச்சு பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா கத்தியை வச்சு பண்ணுவேன். நம்ம இஷ்டம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நான் அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி டூல்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. லேடிஸ்க்கும் யூஸ் ஆகும் தான். ஏன்னாச்சும் உமா போயிட்டு வீட்டுக்கார அதை பண்ணி கொடு, இதை பண்ணி கொடுன்னு கேட்கக்கூடாது. கேட்டால் அவங்க கற்றுவாங்க. அதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ணணும், நாமளாம் அந்த ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுட்டு நாமளாம் எடுத்து சரி பண்ணிக்கணும். சுற்றி மாதிரி இருக்குல்ல, மண்டையை உடைக்கிறது போல் தெரில. இது எதுக்கு யூஸ் இது எப்படி போடணும்னு சொல்கிறேன். காமிச்சேன்ல எப்படி போடணும்னு சொல்கிறோம்ல. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப் இருக்கா, இந்த ஷேப் வந்து இப்படி இப்படி பண்ண சொல்கிறாங்க. இப்படி பண்ணிச்சு அப்படின்னா அது லாக் ஆகிடுது. இது கிடையாது. இது வந்து பெரிய பெரிய ஸ்க்ரூ பண்ணுறது போல், டைட் பண்ணுவாங்கல்ல, பெரிய பெரிய நெட்டெல்லாம் எடுக்கிறது போல். இதுதான் எடுக்கணும். இதுதான் வந்து இந்த ஷேப் வந்து லாக் பண்ணுறது. இப்படி போட்டு இப்படி லாக் ஆகிடுச்சுன்னா லாக் ஆகிடுச்சு பாருங்க. இதை வச்சு நம்ம வந்து இப்படி திருவிக்கணும் எதாக இருந்தாலுமே. இது எல்லாமே மாட்டிக்கலாம் அந்த மாதிரி. இது பாருங்க, இது வச்சும் இது கூட இப்படி லாக் பண்ணி இப்படி மாட்டிக்கலாம். நல்லா இருக்குது. இது நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கிங்க. ஃப்ளிப்கார்ட்டில் தான் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் தான் அவங்க ஆர்டர் பண்ணாங்க. என் ரேட்டு வந்து தெரியலையே. ரேட் என்ன, ஒரு 1000 இருக்கும்னு நினைக்கிறேன். 1000 500 தெரியல. என்னோட மொபைலில் தான் வந்துச்சு. சரி, ஓகே. அப்புறம் இதெல்லாம் அந்த மாதிரி மெத்தட் தான் போல். இதுக்கு அதே தான், சேம். இந்த என்னோட 2 வீலருக்கு இந்த மாதிரி வந்துருக்கு, நான் பார்த்துருக்கேன். அதுக்கு வர்றது தான் இது நிறைய போல்டு இருக்குங்க. எனக்கு அதெல்லாம் தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரியும். மற்றதெல்லாம் அது அவங்களுடைய டிபார்ட்மெண்ட், அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. நம்மளை வந்து இந்த குக்கரை ரெடி பண்ண சொல்கிறாங்களா, இந்த செவுத்துல ஆணி அடிக்க சொல்கிறாங்களா, அதுலேயும் ஆணி பார்த்துக்கோங்க. நான் ஸ்க்ரூ டைப்பில் அடிக்கூடாது. கடையில் போய் கேட்டோன்னா நல்லா கனமான ஆணி தருவாங்க. அந்த ஆணி சின்னது பெருசு எல்லாம் இருக்கும். ₹1 ₹1.50 நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனால் நான் வாங்கி அதை தான் யூஸ் பண்ணுவேன். வாங்கி வைக்கும் போது மொத்தமாக எடுத்து வச்சுப்பேன். எனக்கு தேவையானப்பெல்லாம் அங்கங்கே ஒரு ஆணி அடித்து மாட்டிடுவேன். அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கி வச்சுக்காங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டையை போட்டு ஒரு வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவரோட டூல்ஸ் பாக்ஸ், டூல்ஸ் பேக் ஒரு வாட்டி உங்ககிட்ட காமிக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயிட்டா அப்படின்னு கேட்பீங்க. அவர்கிட்ட மொத்தம் ஒரு 3 பேக் இருக்கும். அதில் ஒரு பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ் ஐட்டம், இந்த கேஸ், அவர் வந்து ஏசி மெக்கானிக், அதனால் வந்து அதெல்லாம் எடுத்து வச்சுருப்பாரு. இன்னொரு பேக்கில் வந்து கேஸு, அப்புறம் வேறு ஏதோ 2-3 வச்சுருக்காரு. எனக்கு சரியாக தெரியல, அதனால் இந்த கண்ணாடியை போட்டுக்கிறேன். அதனால் அந்த மாதிரி பண்ணலாம். எனக்கு இந்த கண்ணாடி போட்டால் நல்லா இருக்கா, இல்லை கண்ணாடி கழட்டினா அழகாக இருக்கா சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். திருப்பி பாய் சொல்லிட்டு பேசுவேன் நான்.